சரி இதுவோ பிண சுடுகாடு இதெல்லாம் பயந்து அந்த பெண்ணை அனுபவிக்க முடியுமா? காய்ச்சினா போய் வந்துச்சா பேயாவது பிசாசாவது இதுக்கெல்லாம் நான் போய் விட மாட்டேன். நீ எதுக்காக வந்துக்கிறேன்னா இன்னைக்கு என்ன எப்படியாவது அந்த பெண்ணை இன்னைக்கு அனுபவிக்கணும். போறேன், போயிட்டு கண்ணாடி வழியில் அந்த பெண்ணை பார்க்குறேன். அனுபதி தனது இருந்தால் பக்கத்தில் சின்ன குழந்தைறது இப்போ பார்த்தா வளர்ந்து வாலிபுல இருக்கிறாளே இவ இருந்தா இந்த பெண்ணோட ஓட்டு சேர முடியாது. ஒரே வெட்டுமா போய் போய் வெட்டி வெட்டி தலை காலை போட்டி அந்த போட்டி சொல்லி போட்டு நம்ம போய் போடி போய் மளிகை சாமான வாங்கினாரு. ஆட்டு போட்டி அசி மாட்டு போட்டி அசி மட்டன் போட்டி கொட்டி நடப்பாங்க. 150 ரூபாய் 200 ரூபாய் மைப்பிடி போனாங்க. சரி இன்று போகட்டும், நாளை வரும் குழந்தை. நாளை மட்டும் நீ 10 வச்சுக்கமா, சத்தியமா சொல்ல உடனே நான் பாவமே பார்க்க மாட்டேன். ஒரே வெட்டு வெட்டி போட்டு உன் அம்மாவோட கூட்டு சேருவேன். இப்போது என்னோட தந்தை பின் சென்றி அந்த மருத்துவமனை நான் களவாடி மாலை போட்டு வச்சியா ஏன்டி என் தாலி ஏடி ஆடுறீங்க? மாலை போட போட தாலி கட்டி வச்சுருக்க பாரு காட்டு. நீங்க எல்லாம் கட்டவங்க தான். நீ வாங்க, நீ நான் இருக்க போறேன். மாலை போடுறதா சொன்னியா? மாலை போட்ட சில போட்டுக்கணும் ஆசைக்கா வேணாடி என்ன பாரு. சரி கழிச்சு நல்ல அழகி என்று நான் கேட்டதிலே அவள் வார்த்தைத்தான் ஒரு கவிதை என்று ஒரு கவிதை என்று அவள் நல்ல அழகன் என்று போடுங்க தாயே. அம்மா இப்பதான் மாலை கட்டி வச்ச உன்னால சந்தோஷமா இருந்தா அதுக்குள்ள ஏதோ சனி ஐயோ யாரு யாரு? ஐயா நான் பிச்சைக்காரிங்க. எதுக்கு வந்தா? ஐயா நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. என்னால பசி தாங்க முடியலங்க. ஒரு புடி சாதம் தான் போடுங்க ஐயா. அடி தோத்தலாம் தான் வந்தேன். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சொன்ன பாரு. மனை இறங்கி வந்தேன். சரி பிச்சை ஓடும் நானா ஒண்ணு என் பெத்ரூமா தான் நான் போட்டுறேன். எங்க வீட்டுல பொண்ணு பெத்ரூம் தான். அவ கூப்பிட்டு சொல்றேன். அவ கூட அவ போட்டா சாப்பிட்டு போல வேற எங்கன்னா போ. சரிங்க. நான் அவகிட்ட ரப்ப பேசாத, தண்ணியா பேசு. மோசமான ரவுடி ஆவோ. நானே அடிக்கி பொத்திக்கிறேன் தெரியுமா? அண்ணா வெளியில பார்த்து 20 பெண்ணு இருக்கிறான். 3 நாளாச்சு சாப்பிட்டு. நான் திரும்பி வந்துட்டு பாவப்பட்டு வந்துட்டேன். நீ போய் என்ன போட்டு அந்த குழந்தைக்கு. சரி போ போ போ. என்னம்மா? அம்மா என்ன பாக்குறா? மேட்சிங் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. எது எது எப்படி அப்படியே ஒண்ணு போலவே இருக்கிறாள். அப்படியே உன்னே உரிச்சு வச்சிருக்கிறா. இல்லம்மா சந்தேகம் சந்தேகமா தான் இருக்குது. வேணாடி சந்தேகம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு பாரு. ஒரு குடும்பம் சந்தேகம் வச்சா குடும்பம் நிம்மதி ஆயிடும். அவ கண்ணு பாரு மூக்கு பாரு மூக்கு
இருக்கு, மொழியை பாரு மொழி போல இருக்கு, காது பாரு காது போல இருக்கு, கையை பாரு கையை போல இருக்கு, காலை பாரு காலை போல இருக்கு. அவ எங்கேயோ போய் முடிஞ்சுக்குது. இல்ல ஆளை பார்த்து இது எங்க தொடருன்னு தெரியலையே. தொடராது புரிஞ்சுக்காது. சொல்லத்து கேள்வி காணத்துக்கு போறேன்ட்டு ஒரு வாட்டி தான் வந்தாங்க குடிமக்கள். எத்தனை வாட்டி காணத்துக்கு போனேன்? காணத்துக்கு போனா வேட்டையாட போனா ஒரு சில மீன்களை தப்பு அடிச்சுல வேட்டையாட வேணாமா? வேட்டையாட போனேன்னு அங்க எவ்வளவு மாட்டினாரு தெரியல. அங்க எவ்வளவு கூட வரப்போது கிடையாது. காடைக்கறிலாம் தோண்டாது காடைக்கறி தோண்டாதுன்னு சிட்டுக்குருவிலாம் பூசினாரு. காணத்துக்கு போறேன்ட்டு ஒரு புலி அடிக்க மாட்டேங்கிறான், ஒரு மான் அடிக்க மாட்டேங்கிறான், ஒரு சிங்கத்தை அடிக்க மாட்டேங்கிறான். சிட்டுக்குருவிலாம் பூசின சுட்டு இப்படிதான் போவேன். யாரு இது நாங்க நம்ம வேணாமா மூடு பின்னாடி மூடு பாய். சரிண்ணே எங்கிருந்து வந்துரு? என் குடும்பத்துக்கு வந்துரு. ஆமா, உங்க வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு வந்தா அடிச்சுட்டா சாப்பாடா போடுவீங்களா? அடிச்சுட்டுலாம் போடக்கூடாதுமா, தெளிவா போட சாவச்சு போடுவோம். ஏன் நான் என்ன தவறு செய்தேன்? வாங்க. என்னங்க என்ன சீனு ஒரு ஆள் சொல்ல மாட்டான், என்ன ஒரு அடி அடிக்க மாட்டான். ஆமா என் உள்ளங்கையில வச்சு எனக்கு தாங்குவான். இவ்வளவு தவிர எனக்கு தாங்குற வேற யாரும் கிடையாது. நீ ஒயினாங்க என்ன படம் அப்படியே படுக்கும்போது வராங்க செடி. என்னங்க நடந்தது? என்ன போல நீ இருக்கிறேன், என்ன பிசின அடிக்கிறா. ஐயா இதுதானே அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேங்க. சந்தேகத்தை தீர்த்து வச்சுக்கோ. அவனா போடத்த நான் வரமா. சரிங்க அம்மா இங்க வாங்க. அம்மா கேமாடி விட மான மறுவாதி கட்டி போடும். என்னன்னு சொன்னீங்க? மான மறுவாதி கட்டி போடுட்டியே. மான மறுவாதி கட்டி போடுற நாம கட்டும். யாரு அம்மா? படாதம்மா. யாரு அம்மா? சென்ற வயத்துல போடத்த புறப்பால. சென்ற வயத்துல 10 மாசம் வந்து பெற்றனால ஆமான்ற எவ்வளவு போய் வச்சு தொலை போடு. போய் வெட்டி. ஒன்றரை வம்சம் 2 வம்சம் நடி. நான் வந்து சொல்றேன் புறப்பால கேக்குற போல. அம்மா என்னால உன் குடும்பத்துல சண்டை. உன்னுடைய கணவரை போடா இருக்கிற சொல்லிட்டு குடும்பத்துல சண்டை இவ்வளவுதானே. அந்த சண்டைக்கு நான் தீர்த்து வைக்கிறேம்மா. ஆமாம்மா. அம்மா இந்த உலகத்துல ஒரு உறவு போல 7 உறவு இருக்கு. அதுல முதல் உறவு வந்து உன்னுடைய கணவரே, இரண்டாவது உறவு நானு, நாலாவது உறவு மோளக்காரி. அதான் சரி தந்து எங்களால சேகர அது வாங்கி போட்டு அந்த குழந்தை எவ்வளவு சொல்றாங்க. உலகத்துல ஒரு உருவ போல 7 உருவம் இருக்கும். முதல் உருவம் 4, இரண்டாவது உருவம் வந்து பெண்ணு, மூணாவது உருவம் அந்த முன்னாடி, நாலாவது உருவம் மோளக்காரி. தான் பொண்ணமாக இருக்குது. அதனால ஐயா பசிக்குதுங்க. உனக்கு தனி பேசுங்க ஏதாவது பாய சாதனை போட்டு நீங்க அரண்மனைக்கு வரப்போ மாத்து போட்டாங்க. மாத்து போட்டே இல்லையா? பழைய கஞ்சி குடி. பழைய கஞ்சியா? அம்மா உங்க கருங்காலி எது குடிச்சாலும் சாப்பிடுறேன். வாங்கம்மா
செல்லும் பத்தா காலில் எடுக்குது பிச்சை தட்டுல சோத்த பார்த்து தூங்கு மன்னவன் பாடும் செத்துட்டான். எதற்காக அவளை அடிக்க துணிகின்றாய்? அவள் யார் தெரியுமா? உன்னுடைய மகள் தான் அவள். என் மகளா? கண்ணாடி மாளிகையில் ஒரு பெண்ணோடு வந்து சேர்ந்து இருக்கிறதா? அந்த பெண்ணுக்கு உனக்கு சேர்ந்த பிறந்தவள் இவள். அப்படியே கண்ணாடி மாளிகையில் பார்த்த பெண் யாரவள்? உன்னுடைய மனைவி மரகத மாலா. என்னுடைய சக்தினால் அவர் உயிரோடு இருக்கிறார். இதோ பார் மனைவி மரகதமாலா, இப்போது எங்கே செல்கிறீர்கள்? எங்க நாட்டிற்கு போறோம் தாயி. நாட்டுக்கு போகிறீர்களா? ஆமா, அன்றோட சமயத்திலே என்னுடைய கிரகத்திலே சத்தியம் செய்தாயே, அந்த சத்தியம் நினைவிருக்கிறதா? சத்தியமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே தாயி. புரியவில்லையா? முதலிலே நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்தேன். என்னவென்று, உன்னோடு உன்னுடைய கணவனை சேர்த்து வைக்கிறேன் என்று. அதே போல் சேர்த்து வைத்து விட்டேன். மறு சத்தியம் எனக்கு செய்தாய். கணவனோடு ஒன்று சேர்ந்த பிறகு உங்கள் இருவருக்கும் சேர்ந்து பிறக்கின்ற இந்த குழந்தையை நரபலிக்க செய்து விட்டேனே. ஆத்திரத்தால் உன்னை அறிவு வைத்து விட்டாயம்மா. தாலி கட்டிய கடவுள் உன்னோடு சேர்த்து வைத்தால் நமக்கு பிறகு தலைக்குவதை அன்னைக்கு பலி கொடுப்பது சத்தியம் செய்து விட்டாயா மாலா? சத்தியம் செய்து உண்மை என்றால் அதை நிறைவேற்றும் மாலா. இந்த கோயிலை போனது என்ன, மற்றொரு கோயிலை பெற்ற தகுதி நம் இருவருக்கும் இருக்கு. ஆகையால் அன்னைக்கு செய்த சத்தியத்தை நிறைவேற்றி நம்ம மகளை அன்னைக்கு பலி கொடுத்து மாலா. உனக்கு செய்த சத்தியத்தின்படி என் மகளை உனக்கு நான் பலி கொடுக்கின்றேன். என் மகளை ஏற்றுக்கோமா. அம்மா, அம்மா. ஒன்று சேர்ந்து விட்டது. இனிமேலாவது மனைவியோடு மகளோடு வாழலாமே என்று நினைக்கிற நேரத்தில் எங்கள் இருவரை விட்டு பிரிந்து விட்டாய மாலா. மாலா, இனிமே நீ இல்லாத உலகத்தில் இந்த தேவேந்திரனை மனதார வாழ்த்துங்கள் அம்மா. வாழ்க தேவேந்திரா. வந்த காரணம் என்ன அம்மா? தேவலோகத்தை சேர்ந்தவர்கள். அன்றொரு நாள் இவர்கள் இருவரும்
தவறு செய்த காரணத்தினால் இருவருக்கும் நான் சாபம் கொடுத்தேன். என்னவென்று நான் கொடுத்த சாபம் இன்றோடு நினைவிருக்கிறோம். ஆகினாலே உங்கள் சக்தியினால் உழைத்தார்கள். ஓம் ஊரசி அம்மா அப்பா அச்சயா பூர்வசி அண்ணன் தங்கை இருவருக்குமே சேர்ந்து பிறந்த குழந்தைகள் இப்போது இவளுக்கு பெயர் சூட்டுகிறேன். அருள்மொழி அருள்மொழி அருள்மொழி. அம்மா இந்த மாலையால் நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் வாங்க வாங்க மாலை சேர்ந்து அன்பார்ந்த பிரிவுகளை நாடகத்திலே இன்று இரவு நாரணி தனுசு நாடகம் நடத்திய கொலை தீர்மா குடும்பக்காரி போகாதீங்கம்மா கால் எல்லாம் விபதி விட்டு போங்கம்மா வீட்டுக்கு. எல்லாரும் வந்து தங்களால் காணி சேர்த்து ஆ